ஹாய், இன்றைக்கி வந்து நம்ம வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் பார்க்க போகிறோம் 21. ஓகேவா? இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் தான் வந்து ஒரு ப்ளவுஸ் நீங்கள் போடுவீங்க. ஓகேவா? இந்த வாட்டர் ஃபில்லிங் எப்படின்னு நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். இப்படி மேலே ஒரு ஹார்ட் மாதிரி வரும். அது அப்படியே நெருக்கமாக வந்து இப்படி கீழே ஒரு ஹார்ட், மேலே ஒரு ஹார்ட், கீழே ஒரு ஹார்ட், இப்படி தான் வந்து இது நெருக்கமாக போடுவீங்க. மேலே ஒரு ஹார்ட். இது ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் போடுங்க. ஓகேவா? இது மாதிரி வரும். இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு சர்க்கிள் போடுறீங்க. இதில் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணி வச்சுருப்போம்ல, இது மாதிரி ஒரு சர்க்கிளில் வந்து இது மாதிரி ஃபில் இப்படி நெருக்கமாக கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் வந்து இதை வச்சு போடக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம போடும் போதே இது ஃப்ரீ ஹேண்டாக தான் போடணும். நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடும் போதே வந்து அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரணும். இப்போ வந்து நான் இந்த மாதிரி போடுறேன். ஓகேவா? இந்த மாதிரி நெருக்கமாக போடணும். இதுதான் வந்து வாட்டர் ஃபில்லிங். இதை வச்சு தான் நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் பேசிக்கில் வந்து ஒரு ப்ளவுஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? இப்படி கொண்டு வந்து இப்படி பிடிக்கணும். இது மாதிரி தான் நெருக்கமாக இருக்கணும். ஆனால் இந்த கேப் இப்படி இருக்கக்கூடாது, பெருசாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பெருசாலாம் இருக்கவே கூடாது. ஓகேவா? இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகேவா? இது வந்து ஷேப்ஸ் இல்லை, நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லி காட்டினேன். இதை வந்து நம்ம இப்போ வந்து த்ரெட்டில் போடலாம். ஓகேவா? த்ரெட்டில் போடும்போது காட்டுறேன். இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு மேலே கீழே லைன் போட்டு அதில் வந்து இது மாதிரி வரைஞ்சி வச்சுக்கோங்க. ஓகேவா? அதாவது நம்ம எல்லா ஸ்டிச்சும் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு பழகுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இப்படி தான் போடணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எல்லாமே வந்து நம்ம மீடியம் செயின் ஸ்டிச்சில் போட்டிருப்போம். ஆனால் இது மட்டும் நீங்கள் ரொம்ப நெருக்கமாக போடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். செயின் ஸ்டிச் தான் போட போகிறோம். நம்ம ட்ரா மட்டும்தான் இதில் இம்பார்ட்டண்ட். அந்த ட்ரா மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். எனக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக இந்த மாதிரி ஷேப்பில் போகாமல் ஃபஸ்ட்டு நீங்கள் எனக்கு ட்ரா பண்ணி ஒரு பேப்பரில் ஒரு நோட்டில் இது மாதிரி ஒரு நான் வரைஞ்சி காட்டினேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு அது மாதிரி ட்ரா பண்ணி இந்த ஹார்ட்டு தான் அப்படின்னு எனக்கு காமிக்கணும். ஓகேவா? இப்போ நான் இதை குட்டியாக போடுறேன். இந்த மாதிரி ரொம்ப நெருக்கமாக போடணும். ஓகேவா? உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ குட்டியாக போடுறேன்னு. ஏன் அப்படின்னா இந்த வாட்டர் ஃபில்லிங்கிறது ரொம்ப நெருக்கமாக இருக்கணும். ஓகேவா? ஆனால் ஷேப்ஸ் எல்லாம் மாறவே கூடாது. ஓகேவா? இதில் ஃபஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைனில் போடுறதுனால தான் நீங்கள் வந்து ஷேப் இது மாதிரி போட்டுட்டு அப்புறம் நீங்கள் போட சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து இதே வந்து ஷேப்பில் போட போகும்போது நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாக தான் இப்படி தான் இது ஒன்று மேலவும் ஒரு ஹார்ட்டு கீழே ஒரு ஹார்ட்டு அப்படின்னு நினச்சி தான் நீங்கள் போடணும். நான் வந்து உங்களுக்கு ஒரு ஷேப்பில் மட்டும் நான் போட்டு காட்டுவேன். ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது மாதிரி ரொம்ப குட்டியாக வரணும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் அது மாதிரி பெருசாலாம் போடலை, ரொம்ப குட்டியாக தான் செயின் போட்டுட்ருக்கேன். ஓகேவா? எப்படி போடுறேன்னு உங்களுக்கே தெரியும். ஓகேவா? இது மாதிரி நீங்கள் குட்டியாக தான் போடணும். ஆனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சு செஞ்சு கொடுக்குற ப்ளவுஸ்லாம் வந்து ரொம்ப ஹை ரேட்டாக தான் இருக்கும். ஓகேவா? நீங்கள் பெரிய செயினாக போட்டிங்க அப்படின்னா உங்களோட ஷேப்பே வந்து இதில் மாறிடும். ஓகேவா? உங்கள் ஷேப்பே இதில் வந்து மாறிடும். அதனால் ரொம்ப குட்டியாக தான் போடணும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் எவ்வளோ குட்டியாக செயின் போட்டிருக்கேன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ரொம்ப குட்டியாக போட்டிருக்கேன். ஓகேவா? ஏன்னா இந்த ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம குட்டி செயின் தான் போடணும், பெரிய செயின் போடக்கூடாது. நீங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப இது வரைக்கும் இது மாதிரி யாரும் குட்டியாக போட்டிருக்க மாட்டீங்க. எல்லாம் மீடியம் ஷேப்பில் தான் வந்து அவுட்லைன் வந்து ஃபில் பண்ணியிருப்பீங்க. இது வந்து இது மாதிரி குட்டியாக போடணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் இது மாதிரி குட்டியாக போட்டு முடிக்க போகிறேன். ஓகேவா? எப்பவும் போல் நம்ம எண்ணாட் போட்டு நம்ம முடிச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னா இந்த ஷேப் இதை வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு சர்க்கிள் போட்டு அதில் வந்து ஷேப்பை ட்ரா பண்ணிவிட்டு போட்டு காமிச்சேன். ஆனால் அதே சர்க்கிளில் வந்து நான் ட்ரா பண்ணாமல் இதே ஸ்டிச்சை வந்து நான் போட்டு காமிக்க போகிறேன். அப்படி தான் நம்ம போடணும். ஓகேவா? இது வந்து ஒரு ஃபில்லிங் ஸ்டிச் தான். இப்போ நான் உங்களுக்கு அவுட்லைன் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ சர்க்கிள் ஒன்று போட்டுட்டு அதில் வந்து நான் செயின் ஸ்டிச் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து நம்ம எப்படி வாட்டர் ஃபில்லிங் வந்து யூஸ் பண்ண போகிறோன்னு பாருங்கள். நான் எப்படி இது மாதிரி நெருக்கமாக கொண்டு வரேன் அப்படின்னு பாருங்கள். இது நான் இப்போ தலைகீழாக ஒரு ஹார்ட் போடுறேன். ஓகேவா?
நீங்கள் எப்படி வேணால் போடலாம், மேலேருந்து கொண்டு வரலாம் இல்லை கீழேருந்து கொண்டு போகலாம். அதாவது நீங்கள் ட்ராலாம் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஸ்பேஸ் இல்லாமல் போயிடும். அதனால் இந்த வாட்டர் ஃபில்லிங்க்கு வந்து நீங்கள் இப்படி தான் ஹார்ட்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி தான் அதில் வந்து ஃபில் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி நான் குட்டி குட்டியாக எல்லாத்தையும் இப்படி ஃபில் பண்ணிகிட்டே வரேன். அதாவது நெருக்கமாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். இது மாதிரி குட்டி குட்டி செயினை தான் போட்டு, ஆனால் இதுதான் வந்து நான் ஏற்கனவே போட்டு காமிச்சேன்ல அதே மாதிரி தான் இருக்கும். அதாவது மேலே ஒரு ஹார்ட் கீழே ஒரு ஹார்ட். ஓகேவா? நீங்கள் வந்து மேலே உள்ள ஹார்ட் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும், இல்லை கீழே உள்ள ஹார்ட்டோட ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாம். சாரி. இது மாதிரி நம்ம வந்து நெருக்கமாக போடணும். இதே நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு இதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது பர்ஃபெக்டாக வராது. அதாவது ஸ்பேஸ் ப்ராப்ளம் இருக்கும். இது மாதிரி நெருக்கமாக போடணும். ஆனால் ஒரு நெருக்கத்தில் கூட நீங்கள் விடக்கூடாது. ஹார்ட்டு தான் வந்து ஃபில் பண்ணணும். சும்மா வந்து ஒரு லைன் போட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கக்கூடாது. நீங்கள் கேப் பத்தலைனா கூட இந்த மாதிரி ஹார்ட்டில் தான் வந்து போடணும். உங்களுக்கே தெரியும் இது நான் போடுறது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி ஹார்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு. ஏன்னா ஷேப் மாதிரி போடக்கூடாது. வாட்டர் ஃபில்லிங்கிறது ஒரு மேலே ஒரு ஹார்ட் கீழே ஒரு ஹார்ட், அதுதான் வந்து வாட்டர் ஃபில்லிங். இங்கேயும் நான் இந்த ஸ்பேஸ் இருக்கனால இந்த குட்டியாகவும் ஒரு ஹார்ட் போட்டிருக்கேன் பாருங்கள், போட்டுட்ருக்கேன்ல. இப்போ நான் ஒரு பெரிய ஹார்ட்டையும் போடுறேன். பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு பெரிய ஹார்ட்டையும் நான் கொண்டு வந்து போடுறேன். இப்போ ஒரு சின்ன ஹார்ட்டையும் போடுறேன். ஓகேவா? இது மாதிரி தான் நீங்கள் வந்து ப்ராக்டிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஷேப்ஸை வந்து முதல்ல ப்ராக்டிக்ஸ் பண்ணால் தான் இது மாதிரிலாம் வந்து உங்களால் போட முடியும். இல்லைன்னா டேரெக்டாக வந்து இது மாதிரி உங்களால் போட முடியாது. ஓகேவா? ஹார்ட்டு கொண்டு வந்து ஒரு சின்ன கீழே ஒரு ஹார்ட். ஓகேவா? அதை அப்படியே கொண்டு வந்து இங்கே ஒரு மேலே ஒரு ஹார்ட். உங்களுக்கு தெரியுதுல்ல இதை ஹார்ட்டு. அப்புறம் இது நெருக்கமாக தான் போடணும், குட்டி குட்டியாக போடக்கூடாது. ஓகேவா? இங்கே நம்ம கொண்டு வந்து இங்கே ஒரு எண்ணாட்டு வச்சு முடிச்சுக்கிறேன். சாரி, இங்கே நான் இங்கே கொண்டு வந்து இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு எண்ணாட்டு வச்சு முடிச்சுக்கிறேன். ஓகேவா? சாரி. நல்லா பாருங்கள், உங்களுக்கே தெரியும் இது எவ்வளோ நெருக்கமாக இருக்குது அப்படின்னு. இது மாதிரி தான் போடணும். நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அதில் போடக்கூடாது. ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு வாட்டர் ஃபில்லிங்கோட ஷேப் சொல்கிறேன். எப்படின்னா ஒரு நெக்லைன் மாதிரி தான். ஓகேவா? இதில் நீங்கள் ஃபுல்லாக வாட்டர் ஃபில்லிங் கொடுக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இது மாதிரி பண்ணிக்கிட்டு இங்கே ஒரு சர்க்கிள். ஓகேவா? அதே மாதிரி இங்கே ஒரு மாங்கம் ஷேப். அதுக்கப்புறம் இந்த சர்க்கிளை இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்புறம் இங்கே இந்த மாதிரி உங்களுக்கு புரியுதா? இங்கே வந்து ஒரு ஷேப் போட்டுருவோம். இப்படியும் போடலாம். ஓகேவா? இது போட்டுட்டு இங்கே ஒரு சர்க்கிள், இங்கே ஒரு மாங்கம் ஷேப். இப்படி இதுதான் நான் உங்களுக்கு இப்படி போட்டு காமிச்சிருக்கேன். இங்கேயும் நம்ம வாட்டர் ஃபில்லிங் கொடுக்கணும், இங்கேயும் வாட்டர் ஃபில்லிங் கொடுக்கணும், இங்கேயும் வாட்டர் ஃபில்லிங், இங்கேயும் ஃபுல்லாக வாட்டர் ஃபில்லிங் தான். அதே மாதிரி இங்கேயும் இங்கே எல்லா இடத்துக்கும் கொடுக்கணும். ஓகேவா? உங்களுக்கு ஆல்பம் பார்த்துருப்பீங்க, அதை பார்த்தாவே உங்களுக்கு புரியும். ஓகேவா? அவுட்லைன் மட்டும் நீங்கள் எந்த ஸ்டிச் அவுட்லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு இது ஃபுல்லாக, அப்புறம் இது ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் கொடுக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து உங்களோட ஷேப். தேங்க்யூ.